வணக்கம், இது அழினி. தாய்ப்பாலுக்கு ஈக்குவலானது தேங்காய் பால் அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸ்ல சோஷியல் மீடியால நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. உண்மையாவே தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு ஈடான ஒரு பால் தானா? அப்படி அது உண்மைன்னா குழந்தைங்களுக்கு எந்த வயசுல இருந்து தேங்காய் பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம்? ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு தேங்காய் பால் கொடுக்கலாமா? அப்படி கொடுக்கலாம்னா எந்தெந்த வெரைட்டில கொடுக்கலாம்? தேங்காய் பால்னால குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன, டிராபேக் என்னென்ன, குழந்தைகளுக்கு தேங்காய் பால் பெட்ரா இல்ல பசும்பால் பெட்ரா, இத பத்தின எல்லா கன்ஃபியூஷனையும் தீர்த்து வச்ச ஒரு தெளிவு கொடுக்கத்தான் இந்த வீடியோ. கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 1000 சப்ஸ்டியூட் இருந்தாலும் ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு உணவு. சரி, இப்போ கண்டென்ட்டுக்கு வருவோம். தேங்காய் பால் அல்லது தேங்காய் எண்ணெய் இது தாய்ப்பாலுக்கு ஈடானதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? சயின்டிபிக்கா இது ரெண்டுக்கும் ஒத்து போற விஷயம் என்னன்னு பார்க்கலாம். தாய்ப்பால்ல அப்படி என்ன இருக்கு? தாய்ப்பால் குடிச்சா குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு ஏன் சொல்றாங்க? காரணம் அதுல இருக்க MCFA, மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். 3 விதமான ஃபேட்டி ஆசிட்ஸ், கொழுப்பு அமிலங்கள் தாய்ப்பால்ல இருக்கு. லாரிக் ஆசிட், கேப்ரிலிக் ஆசிட் அண்ட் கேப்ரிக் ஆசிட். தாய்ப்பால்ல இருக்க இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்ல ஸ்கின்னுக்கு, தலைமுடிக்கு, உடல் உறுப்புகளோட இயக்கத்துக்குன்னு நிறைய நன்மைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லணும்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ். நம்பர் 1, HSV1, 2 அண்ட் HIV போன்ற வைரஸ்கள்ல இருந்து குழந்தைகளை பாதிப்படையாம பாதுகாக்குது. HSVங்கிறது ஹியூமன் ஆல்பா ஹெர்பிஸ் வைரஸ். இது ஜெனிட்டல் அண்ட் ஓரல் 2 விதமா இருக்கு. ஓரல்ங்கிறது உதடு, வாய், தொண்டை இந்த பகுதிகள் எல்லாம் சிவந்து தடிப்பா போகும், அரிப்பு, வலி ஏற்படும். ஜெனிட்டல்ங்கிறது பிறப்பு உறுப்புல அதை சுற்றியுள்ள தொடை பகுதிகளில் வரும். இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தைகளுக்கு வராம பாதுகாக்கும் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ். நம்பர் 2, கேட்டியா லாம்பிலியா அப்படிங்கிற ஒரு புரோட்டோசுவா பாதிப்புல இருந்து பாதுகாக்குது. புரோட்டோசுவா இதுவும் வைரஸ் பாக்டீரியா மாதிரி ஒரு நுண்ணுயிர். இந்த கேட்டியா புரோட்டோசுவா நம்மளோட சிறுகுடல்ல பாதிப்பை உண்டாக்கும். இதன் காரணமா வயிற்று வலி, குமட்டல், வாந்தி பேதி இதெல்லாம் ஏற்படும். இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். வீணா போன ஃபுட்டு, தண்ணி இதெல்லாம் உட்கொள்றது மூலமாவும் இந்த புரோட்டோசுவா பாதிப்பு உண்டாகும். தாய்ப்பால்ல இருக்க இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த பாதிப்புல இருந்து குழந்தைகளை காப்பாற்றும். நம்பர் 3, பாக்டீரியாஸ். கிளாமிடியா அண்ட் ஹெலிகோபாக்டர் பாக்டீரியாஸ். இந்த பாக்டீரியாஸ் உணவு குழாயிலையும் மூச்சு குழாயிலையும் பாதிப்பை உண்டாக்கக்கூடியவை. இந்த மாதிரியான தொற்றுக்கள்ல இருந்தும் குழந்தைகளை பாதுகாக்கும் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த 3 ஆசிட்லயும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசிட் எதுன்னு கேட்டீங்கன்னா லாரிக் ஆசிட் தான். இந்த லாரிக் ஆசிடோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, இதுவும் ஒரு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. நம்பர் 2, பிறந்த குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்யும். நம்பர் 3, குழந்தைகளோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய்கள் அண்டாம பாதுகாக்கும். நம்பர் 4, தலைமுடியும் ஸ்கின்னும் வறண்டு போகாம அது எப்பவும் மாய்ஸ்சரைசிங்கா வச்சிருக்கும். நம்பர் 5, நாம சாப்பிடுற அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகள்ல இருக்க கொழுப்பு சத்து லிவர்ல சேமிச்சு வைக்கப்பட்டு அதிலிருந்து சிறு பகுதி உடலுக்கு தேவையான எனர்ஜியா மாறும். மீதி கொழுப்புகள் கன்வெர்ட் பண்ண முடியாம கொழுப்பாவே லிவர்ல தங்கிடும். இதனால உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பிறந்த குழந்தைகளோட அதிவேக வளர்ச்சிக்கு கொழுப்பு சத்து அவசியம் தேவை. கொழுப்பு சத்தும் தேவை. ஆனா அதே சமயம் ஆரோக்கியத்துக்கு எந்த கேடும் வரக்கூடாதுன்னு இயற்கையாவே கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் தேங்காய் பால்ல இருக்க இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ். அதுலயும் முக்கியமா லாரிக் ஆசிட். இது என்னதான் அதிக கொழுப்புள்ள ஒரு ஆசிடா இருந்தாலும் இதுல இருக்க அத்தனை கொழுப்பு சத்துமே லிவருக்கு போனதும் கொழுப்பாவே தங்கிடாம உடலுக்கு தேவையான ஒரு எனர்ஜியா மாற்றப்படுது. இப்படி பெரும் பகுதி எனர்ஜியா மாற்றப்பட்டு கொழுப்பு தங்காததுனால செரிமான பிரச்சனை வராம சீக்கிரம் செரிமானம் ஆயிடுது. அதனாலதான் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தாய்ப்பால் குடிச்சாலும் குழந்தைகளுக்கு செரிமான பிரச்சனை வராது, வளர்ச்சியும் வேகமா இருக்கும். ஏன்னா அதுல லாரிக் ஆசிட் இருக்கு. நம்பர் 6, லாரிக் ஆசிட்ல இருக்க கீட்டோன்ஸ். இது மூளை வளர்ச்சியை தூண்டும். ஓகே, இந்த அத்தனை சிறப்பம்சங்களும் தாய்ப்பாலுக்கு மட்டுமே உரியது இல்லைங்களா? தாய்ப்பால்னா அது மிருகங்களா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, எல்லா தாய்ப்பால்லையும் லாரிக் ஆசிட் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி மனித தாய்ப்பாலுக்கு அடுத்து தேங்காய் பால்ல அதிக லாரிக் ஆசிட் இருக்கு. இப்படிப்பட்ட லாரிக் ஆசிட் தான் இத்தனை நன்மைகளையும் கொடுக்குது. சரி, இந்த லாரிக் ஆசிட் தாய்ப்பால் அல்லாது வேற எதுல எல்லாம் கிடைக்குதுன்னு ஆய்வு பண்ணா உலகத்திலேயே 3 பொருட்கள்ல இருந்து மட்டும்தான் இந்த லாரிக் ஆசிட் கிடைக்குது. 1, தேங்காய் பால் அல்லது தேங்காய் எண்ணெய். 2, லாரிக் ஆயில்னு சொல்லப்படுற பிண்ணை எண்ணெய். 3, பாம் ஆயில். இந்த 3ல இருந்து மட்டும்தான் லாரிக் ஆசிட் கிடைக்குது. மிருகங்களோட தாய்ப்பால்லையும் லாரிக் ஆசிட் இருக்குங்கிற போது பசுமாட்டு பால் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எதுக்கு டவுட்? கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஒரு 100 ml தேங்காய் பால் 100 ml பசும்பால்ல இருக்க நியூட்ரியன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அயன்.
இரும்பு சத்து பசும்பாலை விட தேங்காய் பால்ல அதிகம். அடுத்து இருக்க இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்க்கு கடைசியா வருவோம். அடுத்து விட்டமின் B3 அதுவும் தேங்காய் பால்ல தான் அதிகமா இருக்கு. அடுத்து மெக்னீசியம் தேங்காய் பால்ல தான் அதிகம். பொட்டாசியம் அதுவும் தேங்காய் பால்ல தான் அதிகம். இந்த பொட்டாசியம் ஹார்ட் ஹெல்த் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த சுகருக்கும் கடைசியா வருவோம். அடுத்து கொலின் இது பசும்பால்ல அதிகமா இருக்கு. கொலின்ங்கிறது விட்டமின் B குரூப்ல வர்ற நியூட்ரியன்ட். இந்த கொலின் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஓவரால் பாடி ஃபங்க்ஷன், தசை மூவ்மெண்ட், மூளை வளர்ச்சிக்கு, நரம்பு மண்டலம், செல் மெட்டபாலிசம் இப்படி ஓவரால் பாடி ஃபங்க்ஷன் மேம்படுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து கால்சியம் இது பசும்பால்ல அதிகமா இருக்கு. அடுத்து விட்டமின் D இதுவும் பசும்பால்ல மட்டும்தான் இருக்கு. விட்டமின் D எதுக்காகன்னு எல்லாருக்குமே தெரியும். விட்டமின் D தான் நம்ம உடம்புக்குள்ள கால்சியம் கிரகிக்க உதவுது. விட்டமின் D இல்லைன்னா எவ்வளவு கால்சியம் உணவு எடுத்துக்கிட்டாலும் எந்த யூஸும் இல்ல, நம்ம உடம்புல அது சேராது. அடுத்து ஃபைபர் இது தேங்காய் பால்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இந்த ஃபைபர் கண்டென்ட். முக்கியமா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. ஹார்ட், பெருங்குடல் இப்படி எல்லாத்துக்குமே நல்லது. ஓகே, இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம விட்ட சேச்சுரேட்டட் ஃபேட்க்கு வருவோம். சில பேர் சொல்லுவாங்க பசும்பால்ல கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, தேங்காய் பால்ல அதிகமா இருக்கு, சோ தேங்காய் பால் உடலுக்கு கெடுதி அப்படின்னு. பசும்பால்ல இருக்க கொஞ்சம் கொழுப்பு சத்து கூட நம்ம உடல்ல கொழுப்பாவே போயிட்டு சேரும். ஆனா தேங்காய் பால்ல இருக்க 21 கிராம் கொழுப்புல பெரும் பகுதி லாரிக் ஆசிட்ங்கிறதால அது முழுக்க முழுக்க எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். அடுத்து சுகர் இதுலயும் சுகர் இருக்கு, அதுலயும் சுகர் இருக்கு. சுகர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ். இதுல லாக்டோஸ்ங்கிறது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு செரிமான கோளாறை ஏற்படுத்தும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த லாக்டோஸ் தேங்காய் பால்ல இல்ல, ஆனா பசும்பால்ல இருக்கு. சோ ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு பசும்பால் கொடுத்தா வயிறு வலி, செரிமான கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கு இதுதான் காரணம். இந்த லாக்டோஸ் தேங்காய் பால்ல இல்லாததுனால செரிமான பிரச்சனை வராது. இப்போ நீங்க மேல பார்த்த இந்த நியூட்ரியன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வெளியிட்ட இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு உங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கடுத்து பசும்பால் கொடுக்கலாமா இல்ல தேங்காய் பால் கொடுக்கலாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த தேங்காய் பால்ல இருக்க ஒரு டிராபேக் என்னன்னா பசும்பாலை விட தேங்காய் பால்ல புரோட்டீனும் கால்சியமும் கம்மி. பரவாயில்ல, இந்த புரோட்டீனும் கால்சியமும் தாய்ப்பால்ல இருக்கு, அல்லது வேற ஒரு ஃபுட் மூலமா குழந்தைக்கு சேர்த்துடலாம். எனக்கு லாரிக் ஆசிட், ஃபைபர், அயன், பொட்டாசியம், விட்டமின் B3 இதெல்லாம் அவசியம் வேணும். அதுவும் செரிமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வகையில வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தேங்காய் பால் கொடுக்கலாம். சரி, இப்போ தாய்ப்பாலுக்கு ஈடானது தேங்காய் பால்னு ஏன் சொல்றாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கும். நல்லது. இத்தனை நன்மைகள் கொண்ட இந்த தேங்காய் பாலை ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு தாராளமா நேரடியா தேங்காய் பால் கொடுக்கலாம். ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஆனா நேரடியா வெறும் தேங்காய் பாலை கொடுக்காம அதை அவங்க சாப்பிடுற உணவுல கலந்து கொடுக்கலாம்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. நம்பர் 1, 6 மாசத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கு பழங்கள் அல்லது காய்கறிகளை அவிச்சு அதை நல்லா குழைச்சு பசங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூழ்ல இந்த தேங்காய் பாலை கலந்து கொடுக்கலாம். நம்பர் 2, 8 மாசத்துக்கு மேல பருப்பு சாதம், இட்லி இதெல்லாம் சில பேர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பருப்பு சாதத்துல தேங்காய் பால் கலந்து கொடுக்கலாம். இட்லியில சில பேர் பசும்பால் ஊத்தி கொடுப்பாங்க, அதுக்கு பதிலா தேங்காய் பால் ஊத்தி கொடுக்கலாம். நம்பர் 3, 10வது மாசம் ஆரம்பிச்ச பிறகு ஜவ்வரிசி கூழ் கொடுப்பாங்க. அந்த கூழ்லையும் தேங்காய் பால் கலந்து கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், குழந்தைக்கு ரொம்ப சத்தான உணவும் கூட. நம்பர் 4, 11 மாசத்துக்கு மேல ஒரு வாழைப்பழத்து கூட தேங்காய் பால், கொஞ்சம் வெல்லம், 2 காஞ்ச திராட்சை கலந்து மிக்சியில அடிச்சு கொடுக்கலாம். இதுல வாழைப்பழத்துக்கு பதிலா மாம்பழம் இல்ல ஆப்பிள் இப்படி கலந்து கொடுக்கலாம். 12 மாசத்துக்கு மேலதான் தேங்காய் பாலை டைரக்டா கொடுக்கலாம். அது வரைக்கும் இப்படி ஏதாவது ஒரு உணவுல கலந்து கொடுக்கலாம். முன்னோர்களின் மரபுகள் பாதையில் யாழினி.